ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ரேஷன் கடையில் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கியிருப்போம், பொங்கல் பரிசு வாங்கியிருப்போம். எங்கள் ஊர்லேயும் நாங்களும் வாங்கிட்டோம். அதாவது பச்சரிசி 1 கிலோ ஜீனி, அதுக்கப்புறம் பார்த்திங்களா வேஷ்டி, சேலை, ஒரு பெரிய கரும்பு இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கிறிஸ்மஸ் பழம், இந்த வெல்லம், இந்த சைடில் முந்திரி பருப்பு இதெல்லாம் கொடுக்கல. பொங்கல் பரிசு 1000 ரூபாயும் கொடுக்கல. அந்த 1000 ரூபாய் எதிர்பார்க்காதவங்க விட்டுருவாங்க. ஆனால் இந்த 1000 ரூபாயை எதிர்பார்த்து இந்த முதியோர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, அப்போ அந்த பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், இதை வாங்கி நம்ம இதெல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணலான்னு சில குடும்பங்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம முதல்வர் ஐயாவுக்கு அந்த 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஏழ்மையாயிட்டார். மக்கள் பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க, அதுக்கு இந்த அலப்பறை. இதில் என்ன பஞ்சம் வந்துச்சோ தெரியல. 1000 ரூபாயும் இந்த வருஷம் கொடுக்கல. இந்த வேஷ்டியும் சேலையும் பார்த்திங்கன்னா வாங்கி பீரோவில் தூங்கிட்டு தான் இருக்குது. சில தடவை என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, இந்த நல்ல பாட்டி மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் இந்த சேலையை கட்டுவாங்க, நான் கொண்டு கொடுத்துருவேன். சில டைம் என்ன செய்வேன் அப்படின்னாக்க, நான் கட் பண்ணி இந்த மெத்தைக்கு உள் உரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தச்சு போட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். வெளியில் நல்ல உரம் போட்டுட்டு உள்ளே இது தச்சு போட்டுடலாம். நான் 2-3 சேலையெல்லாம் அந்த மாதிரி பாட்டி மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 2 சேலை வச்சுருக்கேன், எமர்ஜென்சிக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயும் இந்த வருஷம் யாராவது பாட்டிகள் யாராவது என் கண்ணில் பட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நான் கொடுத்துருவேன். அவங்க ஒரு 10 தடவை கட்டிட்டு கொஞ்சம் தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இலவசம்லாம் கொடுக்காம குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு அவங்க நிறைய செலவை பார்த்துக்குவாங்க, நிறைய குடும்பங்கள் அதுபடி வாழும். ஆனால் இந்த தேவையில்லாத இந்த இலவசத்தை கொடுத்து மக்கள் மனசில் இடம்பெறலான்னு நினச்சா அதை நிறைய பேர் நிராகரிக்க தான் செய்கிறாங்க. மனசில் பட்டதை சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.